ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய். ஹலோ மேடம், நான் திருட இல்ல, திருடன் நினைச்சு உருட்டு கட்டை எடுத்து நன்றிய பொழந்துட்டு போறீங்க. ஹலோ மேடம், ஹலோ, திருட்டு பையன் நினைச்சுதான் இப்படி பிடிச்சிருக்கீங்களா? என்ன? ஓ, காது கேட்கலையா? என்ன திருடன் நினைச்சுதான் இப்படி? திருட்டு பையனா? அதான் இப்படி இருக்க பிடிச்சிட்டு இருக்க. ஓ அப்படி, சரிங்க மேடம். ஆமா, என்ன திருடு போனது? அத நீதான் சொல்லணும். நான் சொல்லணுமா? ஆனா மேடம், நீங்க தப்பான ஆள புடிச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்க. நான் கரெக்டா திருட்டு பையனா தான் பிடிச்சிட்டு இருக்கேன். என்ன? ஆனா நீங்க கரெக்டா தப்பான ஆள புடிச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்க. என்ன, தூக்கத்துல இருந்து எழுந்து வந்துட்டீங்களா? சரி, விடுங்க. உன்னை முதல் முறை கண்ட நொடியினில் தன்னைக்குள்ள விழுந்தே ஏந்தவா, உயிர் காதலோடு நானும் நீந்தவா, கண்களில் கண்டது பாதி, வரும் கற்பனை தந்தது மீதி, தொடுதே சுடுதே மனதே. சில்லுன்னு கத்து, என்ன ரொம்ப மிஸ் பண்ணிருக்க போலியே. நீ வந்து ஹக் பண்ணதுல தெரியுது என்ன எவ்வளவு மிஸ் பண்ணிருக்கன்னு. சாரிடி, நான் உனக்கு கால் மெசேஜ் எதுவுமே பண்ணல. நீ கால் பண்ண அப்பவும் என்னால எடுக்க முடியல. நானும் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன். சாரி. அவங்கிட்ட என்ன சொல்லி சமாதானப்படுத்த போறேன்னு தெரியல. உன் வயசு கேட்காம எப்படி எங்கி போயிட்ட. எப்ப பாரு தொட பேசிக்கிட்டே இருப்ப. எதுனா சொல்லி என்கிட்ட சண்டை போறது, இந்த 1 வீக்கா இதெல்லாம் ரொம்பவே மிஸ் பண்ணேன். இப்போ ஏன் இப்படி சைலண்டா இருக்க? எதனா கேட்டு சண்டை போடுடி, அமைதியா இருக்காத. எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்கு. என் மேல உனக்கு கோவலன்னு தெரியும். நான் கால் பண்ணலன்னு வருத்தம் மட்டும்தான் இருக்கு. ஆனா நீ என்ன புரிஞ்சுக்கிட்டு ஃபர்ஸ்டே கால் பண்ண. நான் கால் அட்டன் பண்ணாதால நான் பிஸியா இருப்பேன்னு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு மறுபடியும் நீ கால் பண்ணல. இப்ப கூட நான் வருவேன்னு தெரிஞ்சுதானே எனக்காக ரெடியாகி வந்திருக்க. எனக்காக தானே இவ்வளவு அழகா ரெடியாகி வந்திருக்க. இப்பவும் நீ அழகுதான். ஆனா இன்னைக்கு என்னமோ ஓவர் டோஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்க. அவ்வளவு அழகா தெரியற. எனக்கு ஆஃப் சாரி பிடிக்குன்னு சொன்னதால தானே மேடம் ஆஃப் சாரி போட்டு வந்திருக்கீங்க. ஆனா இந்த எல்லோ கலர் ஆஃப் சாரியில அப்படியே மூன் மாதிரி ஒளி வீசுற. ஆனா ஒரு மார்க்கமா தான் இருக்க. என்ன எவ்வளவு நேரம் இப்படி சைலண்டாவே இருக்க போற? எதனா பேசுடி, என்கிட்ட சண்டை போடு. இது வேலைக்கு ஆகுது. இருடி வர. கொஞ்ச நேரம் அவன் கூட விளையாட போற. நீ என் கூட சண்டை போடணும், என்ன செல்லமா திட்டணும். இதெல்லாம் எனக்கு வேணும். நீ சைலண்டா இருந்தா எனக்கு பிடிக்காது. விட்டா ராத்திரி முழுக்க இப்படியே அமைதியா பார்த்துட்டே இருப்பா போல. இந்தாடி. என்ன மேடம், எங்க வெளியே போறீங்களா? இல்ல, ரெடியாகி இருக்கீங்களே, அதான் வெளியே போறீங்களான்னு கேட்டேன். எங்க? என்ன பார்த்தா வெளியே போற மாதிரி இருக்கு. ஆமா, சரி போயிட்டு வாங்க. எது போயிட்டு வாங்களா? ஆமா, வந்துட்டு போங்கன்னு சொன்னா தப்பாக்கிட்டோம்ல.
நான் ஒண்ணு நினைக்கிறீங்க, நீங்க போயிட்டு வாங்க. ஆமா, எங்க? ஓ, நான் எதுக்கு இப்படி இருக்கேன்னு சாருக்கு தெரியாது. ம்ஹும். ஆமா, எதுக்கு? அதான் சாரி சொன்னீங்களே, இங்க வெளிய போறீங்களான்னு. வெளிய தான் போறேன். ராத்திரி டைம் ஊர் எப்படி இருக்குன்னு ரவுண்ட்ஸ் போகலான்னு இருக்கேன். நைட் டைம் நிலவரம் எந்த மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் ரொம்ப நாள் ஆசை. அதான். ஓஹோ, அதான் இப்போ நிறைவேற்றிக்க போறீங்களா? ம், பாய். பார்த்து போயிட்டு வாங்க. மார்னிங் சந்திக்கலாம். டேய் மத்து வாயா, உன்னை நாங்க போறோம்னு சொல்றேன். நீ என்னன்னா? ஐயோ, சாரிங்க. நான் வேணா திருமுக்க வர வந்து டிராப் பண்ணவா? ஓ, என்ன தடுத்துட்டே இருக்க என்ன? இது என்ன கொடுமையா இருக்கு? நீங்க தானே போறேன்னு சொன்னீங்க. போறேன்னு நான் சொன்னேன். அப்ப என்ன நான் சொன்னா? ஆமாண்டா பொறுக்கி, நீ தான் சொன்ன. எது? பொறுக்கி. நான் தான், நானே தான். அந்த பொறுக்கி நானே தான். ஆமாண்டா பொறுக்கிதான். எனக்கு மட்டும் நீ எப்பவும் பொறுக்கிதான். என்ன அக்பர்ல ஏன் இவ்ளோ தயங்குற? அப்போ நீ என்ன மிஸ் பண்ணலையா? ஏன் உனக்கு இவ்ளோ தயக்கம்? என்கிட்ட நீ உரிமை எடுத்துக்கலாம். என்கிட்ட உரிமை எடுத்துக்க உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஓய், என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. ஏன் மேடம் வெளியே போகலையா? நான் எதுக்கு இப்படி இருக்கேன்னு உனக்கு தெரியாதா? தெரியுமே, அதான் சொன்னீங்களே ஊர் நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறேன்னு. போடா வாத்து. அத பார்த்து நான் என்ன புக் எழுத போறேன். உனக்கு பிடிக்கல சொன்னல. என்னது ரவுண்ட்ஸ் போறதா? உன் மூஞ்சி எதுக்கு அப்படி பண்ண? நான் என்ன பண்ணேன்? இல்ல, ரொம்ப நேரமா கை சப்போர்ட் இல்லாம இருந்தது, அதான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டுன்னு ஒரு சப்போர்ட்டுக்கு. வேண்டானா எடுத்துறேன். நான் இத சொல்லல. அப்ப நல்லா வசதியாவே போட்டுக்கலாமா? எதுவும் வைக்க தகராறு இல்லையே? அப்போ ஓகே. சரி சொல்லுங்க, வேற என்ன? இந்த 1 வீக்கா ரொம்ப ஜாலியா இருந்தீங்களா? இந்த பொறுக்கி தொல்லை இல்லாம? எது ஜாலியா இருந்த? அப்போ நீ அங்க நல்லா ஜாலியா இருந்திருக்க என்ன? ஜாலியா இருந்திருக்கலாம். எனக்கு தெரியும்டா, அங்க நீ சந்தோஷமா சுத்திட்டு இருந்திருப்பனே. எப்படி ஜாஸ்மின் நேர்ல பார்த்த மாதிரியே சொல்றீங்க? அத நீ பல்ல கட்டத்துலயே தெரியுதே. ஓ, அப்படி போகுது என்ன? எப்படி போகுது? இப்ப தெரியும் எப்படி போகுதுன்னு. சோலி முடிச்சு. ஏய் ஏண்டி தள்ளிட்டு போற? விழுந்துட்டு போறேன்டி. அடியே. வா மவனே, இன்னைக்கு உனக்கு இருக்கு. மாட்டிக்கிட்டான் காட்டேருமே மாட்டிக்கிட்டான். ஏங்க ஜாஸ்மின், வாய்க்க தகராறு இல்லைன்னு சொன்னீங்க, இப்ப என்னன்னா ரொட்டி கட்டையோட? இது பழைய வாய்க்க தகராறு. என்ன பழைய வாய்க்க தகராறா? அப்படின்னா ஏகப்பட்டது இருக்குமே. ஆமாயா, ஏகப்பட்டது தான் இருக்கு. அப்போ மண்டை தேங்காய் மாதிரி உலக்கிறது கன்ஃபார்ம். ஆமா பொறுக்கி, உன் மண்டை இன்னைக்கு ஒடிதான் போகுது. ஐயோ ஆத்தா, நீங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து அக் பண்ணீங்க, அதான் உங்களுக்கு கம்பெனி கொடுக்கலாமேன்னு. ஆனா நீங்க இப்போ வைலன்ஸ்ல இறங்குறது நல்லா இல்ல, பாத்துக்கோங்க. பேசாம தூங்கி இருக்கலாம். சரி, இப்ப என்ன நடந்துச்சுன்னு கையில ஆயுதத்தோட நிக்கிறீங்க? எதா இருந்தாலும் வாய் பேச்சே இருக்கணும். இல்லனா என்னடா பண்ணுவ? ஏன் இப்படி சண்டைக்கு நிக்கிறீங்க? வேண்டுதல். ஓ, அதான் இப்போ சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்களோ? பேசாம ரூமுக்கு வராமலே இருந்திருக்கலாம். நான் போறேன். அடியே, எதுக்கடி அடிக்கிற? சாரிமா, தெரியாம ரூமுக்கு வந்துட்டேன். ஏய் அடிக்காதடி. சரிடி, நான் வெளியே போறேன். அடியே, என்னடி நீ எது சொல்ல அடிக்கிற? இங்க வராமலே இருந்திருக்கலாம். அடியே, ரொம்ப வலிக்குது, வேண்டாம். என்ன சொன்ன? அம்மா தாயே, இது நீ உன்னோட ரூம். நீ இருக்க ரூம் பக்கமே வரமாட்ட தாயே. இந்த ரூமுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எது? ஐயோ ஆத்தா,
போதுமா போதும். என்ன சொன்ன? உனக்கு அந்த ரூமுக்கு சம்பந்தம் இல்லையா? ஆமா தாயே, நான் வேணா பத்திரம் போட்டு கொடுக்கறேன். எது பத்திரம் போட்டு கொடுக்கறியா? பத்திரம் போட்டு குடுடி, உன் கையை உடைச்சறேன். என்னங்க நீங்க எது பண்ணாலும் சண்டைக்கு வரீங்க? நான் என்ன பண்ண? எதுக்கு என் மேல உங்களுக்கு இவ்வளவு கொலவெறி? நான் பாவங்க. நீ என்ன பண்ணல பொறுக்கி? அது சரி, பொறிக்கல ஸ்டார்ட் பண்ணி எங்க போய் முடிக்க போறாளோ? டே அசோக், நீ எதுல தப்பு பண்ணியடா? உன்னை இந்த வேலை வெளுக்குறா? எங்க ஜாஸ்மின், இந்த பொறுக்கி எதுல தப்பு பண்ணிட்டானா? பண்ணதா பண்ணிட்டு கேக்குற கேள்வியை பாரு. என்னங்க பண்ண? என்ன பண்ண நீங்க எனக்கே தெரியலையே. என்னன்னு சொல்லுங்க. ஆமாயா, உனக்கு தெரியாதா? உனக்கு ஒண்ணுமே தெரியாது. அடியே லூசு, தலையும் புரியாம வாழும் புரியாம என்னன்னு சொல்லுடி. நீ பேசுறது எதுவுமே எனக்கு புரியல. எதுக்கு நீ அடிக்கிறன்னு தெரியல. ஆமாயா, நான் லூசுதான், நான் லூசுதான். இல்ல தாயே, இல்ல, நான் தான் இந்த உலகத்திலேயே பெரிய லூசு. போதுமா? ஆமா தாயே, நீங்க எதுவும் சொல்ல வேணாம். உங்க ஆசை தீர அடிச்சிட்டு போமா. இங்க நான் ஜாலியா இருந்தா நீ பாத்த. ஆமா, 1 வீக்ல இடம் கூட கூடியிருக்கீங்க, அடி கூட பலமா விழுது, ஹாப்பியா இருந்திருப்பீங்க. இப்ப வந்து கெடுத்துட்டேன், அதான அந்த கோவம். ஏன்டி பேசிட்டே இருக்கும்போது அடிக்கிற? நீ முட்டை கண்ணி போதடி. எதனா பேசுன வாயை உடைச்சிடுவேன். இப்படி சண்டை போடுறதானே? அதான் எனக்கு தெரியுமே. அதான் வந்த உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. என்ன சண்டை போடாம மேல தலை இருக்க முடியல. அதான் 1 வீக்கா சேர்த்து வச்சு இப்ப ரொட்டி கட்ட வச்சு காட்டு காட்டுன்னு காட்டுறீங்க. இப்படி பேசிட்டு இருந்த உன்னை கொன்னுடுவேன். சரி, என் கதையை முடிச்சுட்டா அப்புறம் யாரு கூட சண்டை போடுவீங்க? உங்க அப்பா கூட. எரும மாட்டு பையலே, நீங்க என்ன ரொம்ப டென்ஷன் பண்ற. சரி, உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுல? ஒரே ஒரு டைம் கல்யாணம் ஆனது மேடம். ஒரே ஒரு டைமா? என்ன ஃபீலிங்கா? ஒரு டைம் நடக்காம 9 டைம் நடக்கும். அப்படி நடந்தா கூட. எது? அப்படி நடந்தா கூட நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்ல? சே இல்லைங்க, ஒருத்திக்கிட்டயே அடி வாங்க முடியல. 9 பேருனா எனக்கு ஒரே நாளே சங்குதான். இப்ப நான் உனக்கு ஊத போற சங்கு. பொண்டாடி கால் பண்ணுவனும் நினைச்சையா? யார் பொண்டாட்டிக்கு? பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டிக்கு. ஓ, நம்பர் இல்லையே. நான் வேணா நம்பர் கொடுக்கவா? சாருக்கு ரொம்ப வசதியா இருக்கும். என்ன பல்ல காட்டுற? அப்ப வேணுமோ? வேண்டாம். சும்மா சொல்லுங்க, நான் கொடுக்கறேன். சும்மா கிளிக்கிளன்னு இருக்கும். எனக்கு யார் நம்பர் வேண்டாம். நான் யாரு? என்னோட பாதி, என்னோட உயிர், இன்னும் நிறைய. சரி, நான் யாரு? ரவுடி. ரவுடியா? உனக்கு நான் யாரு? சண்டைக்காரி. சண்டைக்காரி? நல்லா சொல்லு, உனக்கு நான் யாரு? ராட்சசி. நான் ராட்சசியா? குப்பத்தம் மவனே, ஏன் நிறுத்திட்ட? உன்னை கொல்ல வந்த பிசாசு காட்டேரி, உன் உயிரை எடுக்க வந்த கொள்ளை வாய்ப்பை கொடுமைக்காரி கொலைகாரி. சொல்லுடே, சொல்லு. எல்லாம் சேர்த்து சேர்ந்து செய்வன பொம்மன சொல்லுடே. உன் மனசுல அப்படித்தானே இருக்க நானே? அப்படின்னு சொல்லிட முடியாது. ஒரு சில டைம் எனக்கு. அப்போ இது எல்லாம் தான் நான் உனக்கு. மத்த வாயா. அப்போ பொண்டாட்டி பொண்டாட்டின்னு ஒரு வார்த்தை இருக்கே, அது யாருக்கு? அது அது சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா. நீங்க தான் பொண்டாட்டின்னு. பொண்டாட்டின்னு? நீங்க தான் என் பொண்டாட்டின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஓ, எல்லாரும் சொல்றாங்க நான் உன் பொண்டாட்டின்னு. ஆனா சாரு பொறுத்தவரை சொண்டக்காரி, ராட்சசி, கொடுமைக்காரி. என்ன? சரி,
தாடி தாடின்னு என் கழுத்துல யாரு கட்டிருந்து? நான் தான். ஆனா ஆனா உன் பொண்டாட்டி தானே சொல்றியா? தாடி நான் தான் கட்டினேன். ஆனா இவ எனக்கு பொண்டாட்டி இல்ல. ரவுடி, அடங்காதவ, பொல்லாதவ, இன்னும் பல. அப்படித்தானே? ஐயோ இல்ல, நீங்க சடனா கேட்டீங்களா? அதான். இப்போ கேள்வி கேளுங்க, நான் கரெக்டா ஆன்சர் பண்றேன். ஓ அப்படி. சரி, சண்டைக்காரிக்கு கால் பண்ணீங்களா? எந்த சண்டைக்காரி? யாரு சண்டைக்காரி? என்ன? யாரா? இந்த சண்டைக்காரிக்கு தான். நீங்க சண்டைக்காரி இல்ல, என் வீட்டுக்காரி, என் பாஸ், என் பொண்டாட்டி, என் மனைவி, இன்னும் நிறைய சொல்லலாம். ஓ சமாளிக்கிறாளாமா. யோ, நீ யாரு எப்படிப்பட்ட ஆள்னு தெரியும். நீ போயிட்டு எத்தனை நாள் ஆகுது? 8 days ஆகுது. 8 நாள் ஆகுது. இந்த 8 நாள்ல இந்த சண்டைக்காரிக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணியா? பண்ணனே. அப்படியா? எப்போ? ஆ, ஆ, யோசி யோசி. அது வந்து ஆ சரியா ஞாபகம் இல்ல எப்ப பண்ணனு. பண்ணதே ஞாபகம் இருக்க? அப்போ பண்ணலையா? ஜோ, வாய மூடிடு, இல்ல பல்லையெல்லாம் தட்டி எடுத்துடுவேன். என்ன வெறுப்பேத்துறியா? ஒரு ஃபோன் கால் பண்ணியா? ஆமா, நீ எதுக்கு போன் வச்சிருக்க? அந்த போனை எடுத்துட்டு போயிடு அடக்கம் பண்ணு. உனக்கு எதுக்குயா போன்? நீ போயிடு. 1 வீக் மேல ஆகுது. ஒரு கால் இல்ல, மெசேஜ் இல்ல, ஒண்ணுமே இல்ல. கால் பண்ணாலும் எடுக்கிறது இல்ல. என்ன நீ அங்க செட்டப் வச்சிருக்கியோ? அதான் எனக்கு கால் பண்ணலையா? அப்படி இல்ல. போதும், நீ எதுவும் பேசாத. இப்படிலாம் பண்ணதும் இல்லாம என்ன பார்த்து ஜாலியா இருந்தது சொல்ற. போயப்போ நான் ஜாலியா இருந்தேன். நீ இப்போ நான் ஜாலியா இருப்பேன். நீ போயிட்டு உன் வேலை என்னவோ அதை பாரு. இந்த சண்டைக்காரியும் உனக்கு செட் ஆக மாட்டா. போயா. சில்லுன்னு கத்து. போயா போ. நீங்க போயிட்டு உங்க ஒர்க் பாருங்க. நீங்க இல்லாம நான் ரூம்ல சந்தோஷமா இருந்தேன். இனியும் சந்தோஷமா இருப்பேன். போயிட்டு உங்க வேலை என்னவோ அதை பாருங்க. சில்லுன்னு கத்து. சாரி சாரி சாரிடி. சரி, தூக்கிட்டு போ. சில்லுன்னு கத்து. சாரி 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 சாரி. ஒண்ணு வேணாம், போடா போ. அப்போ நான் போகவா? போ போயிடுவேன். போ. சரி, போறேன். போயிடுவியா? போனா உன்னை கொன்னுடுவேன். பொறுக்கி என்னை எவ்வளவு தவிக்க வச்ச தெரியுமா? உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண. இந்த மூஞ்சி, உன் பேச்சு, எப்பவும் பாவமா மூஞ்சி வச்சுக்கிட்டு என்கிட்ட பேசுறது, உன் சிரிப்பு, எதுவுமே தெரியாத மாதிரி என்கிட்ட நடிக்கிறது, இது எல்லாமே நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். உன் வாய்ஸ் கேட்காம எனக்கு என்னமோ ஒரு மாதிரி, எப்படி சொல்லணும் தெரியல. என்ன சுத்தி எல்லாம் ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருந்தது. ஒரு சில டைம் நானும் அப்படிதான் இருந்தேன். நீ இப்படிலாம் பண்ணாத, இது என்னால தாங்கிக்க முடியல. சாரிடி, ரொம்ப ரொம்ப சாரி. அழாத. வேணும்னா இன்னும் கூட நல்லா அடிச்சுக்கோ. என் மேல கோவம் குறையிற வர அடிச்சுக்கோ. ஆனா அழாத. என் மேலதான் எல்லாம் தப்பு. நான் உன்னை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திருக்கேன். என்ன மன்னிச்சிடு. சாரி சாரி சாரி. எதுனா சொல்லுடி ப்ளீஸ். அழாத. சாரி சாரி சாரி. இனி இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன். இனி எங்கேயும் போக மாட்டேன். இனி எவ்வளவு வேணாலும் சண்டை போடலாம், சரியா? சாரி 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 சாரி. சில்லுன்னு காத்து. எதுனா பேச. சரி, நான் இப்படி பண்ணதுக்கு என்ன பண்ணா சரியாகும்? சரி, நான் வேணா தோப்பு கண்ணா போடட்டுமா? இல்ல, நீ ரவுண்ட்ஸ் போகணும்னு சொன்னியே, நான் வேணா உன்னை உப்பு மூட்டை தூக்கிக்கிட்டு ஊரை சுத்தி காட்டுவா? நைட் ரவுண்ட்ஸ் போலாமா? இதெல்லாம் பேசுமா? எப்பவும் வாய் பேசிக்கிட்டே இருப்ப. இப்ப என்ன? இதெல்லாம் சொல்லுடி. சாரி 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 சாரி. சரிங்க மேடம், நான் உங்க கால்ல விழறேன். அப்பயாவது பேசுவீங்களா? பேச மாட்டேன். போய் தானே சொல்ற. நான் பேச மாட்டேனே. அதான் மேடம் பேசிட்டீங்களே, அப்புறம் என்ன?
நீங்க தான் லவுட் ஸ்பீக்கர் ஆச்சே. ரொம்ப நேரம் உங்களால எப்படி சைலண்டா இருக்க முடியும்? போயா, நான் உன் மேல கொலகான்ல இருக்கேன். சரி தாயே, என்ன தூக்கி போட்டு 4 மிதி என்ன 40 மிதி கூட மிதி. அப்ப கோவம் குறையுமா? குறையாது. ஏன்? உன்னை அடிச்சு போர் அடிக்குது. அதுக்கு வேற என்ன பண்ண கோவம் குறையும்? உனக்கு ரொம்ப கடுமையான தண்டனை கொடுக்க போறேன். கடுமையான தண்டனையா? என்ன பஞ்சாயத்து கூட்டு போறீங்களோ? ஆமா, இந்த மூஞ்சிக்கு பஞ்சாயத்து வேற கொட்டுறாங்க. நான் தான் தண்டனை கொடுப்பேன். உனக்கு நான் கொடுக்குற பனிஷ்மெண்ட்ல இனி எப்பவும் இப்படி பண்ணக்கூடாது. சொல்லும் போதே ரொம்ப பயமா இருக்கே. கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க மேடம். நான் ரொம்ப பாவம். அங்க பாரபட்சம் பார்க்க முடியாது. நான் கொடுக்குற பனிஷ்மெண்ட் ஹெவியா இருக்கும். அப்படிங்களா மேடம்? இப்பவே எனக்கு கை கால்லாம் உதறுது. சரி சொல்லுங்க மேடம். கோவம் குறைய என்ன வேணாலும் பண்ண ரெடியா தான் இருக்க. இங்க பாரு, எனக்கு நல்ல கோவம் வரும். தெரியுமே. நான் சொல்றது மட்டும் நீ சரியா செய்யல, அப்புறம் இன்னும் இருக்க கடுமையாகும் தண்டனை. சரிங்க மேடம், நான் உங்கள் அடிமை, உங்கள் சேவகன். நீங்க சொல்றத மட்டும்தான் செய்வேன். போதுமா? இதுல மட்டும் எதுனா மிஸ் ஆச்சு அப்புறம் நான் மிஸ் ஆயிடுவேன். அதானே? அம்மாடியோ சிரிச்சிட்டியா? நான் சிரிக்கலையே, திடீர்னு தும்மல் வந்துட்டு அதான். ஓ அப்படி. இந்த தும்மல் கூட நல்லதா இருக்கு. ஒன்ஸ் மோர். அதெல்லாம் கிடைக்காது. இங்க பாரு, இனிமேல் தினமும் நீ தான் பிக்கப் பண்ணி டிராப் பண்ணணும். அதான் நான் உனக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட். ஓகேவா? மார்னிங் ஈவினிங் பிக்கப் பண்ற, டிராப் பண்ற. ஓ ஓகே மேடம். ஆனா இவ்வளோ ஹெவியான பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலைங்க மேடம். என்னன்னா சொன்னேன், என்னோட தண்டனை எல்லாம் கடுமையா இருக்கும்னு. அதுல ஒண்ணுதான் இது. இன்னும் நீ ஓவரா பண்ணனா அப்புறம் இருக்க இருக்க என்ன கடுமையாயிட்டே போகும். ஓ ஓகே ஓகே மேடம். ஆனா இப்படி ஒரு தண்டனைய நான் எதிர்பார்க்கல. எனக்கு டபுள் ஓகே. பாத்து தம்பி, அப்புறம் இல்ல இன்னும். ஓகேங்க மேடம், நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இனிமேல் பார்த்தே இருக்கிறேன். இப்போ மேடத்துக்கு கோவம் போயிடுச்சா? கோவம் கொஞ்சம் கூட குறையலையே, அப்படிதான் இருக்கு. நானும் ரொம்ப கோவத்துல இருக்கேன். நான் வேணும்னு கால் பண்ணாம இல்ல, என்னோட சுச்சுவேஷன் அப்படி ஆயிடுச்சு. அதான். வேண்டாம். என்ன மிஸ் பண்ணிருக்கோன்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு. ஐயோ சாரிடி, நானே உன்னை அள வச்சுட்டேனே. என்ன உனக்கு பிடிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு தெரியும், ஆனா என்னை விட்டு உன்னால பிரிஞ்சிருக்க முடியாதுன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ உனக்கு என்ன இந்த அளவுக்கு பிடிக்குமா? இது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எப்பவும் நீ இதே மாதிரி இருக்கணும் என் கூட. இப்போ இந்த நொடி நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஐ லவ் யூ டி. சில்லுன்னு காத்து வேண்டும் தன் மடி மீது உறக்கம். இதுதான் அன்பே நான் ஏங்கும் சொர்க்கம். ஹல்க் ஹல்க், என்னப்பா சைலண்ட் மோடுக்கு போயிட்ட? சொல்லு. என்னது? நான் சொல்ல வந்தேன், நீங்க தானே எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொன்னீங்க. ஓய், நான் அதை கேட்கல. நீ அதை சொல்லவும் வேண்டாம். அந்த பேச்சை விடு. எப்படி இருக்கு? எது கேக்குறீங்க? ஏ, உன் கண்ணுக்கு எதுவும் தெரியலையா? என்ன? நான் எப்படி இருக்குன்னு கேட்டேன். ஃபுல்லா பார்த்துட்டு சொல்லவா? ஃபுல்லா பார்த்துட்டு சொல்றியா? என்னது? உங்களை தான். ஓய், நான் ஆஃப் சரி எப்படி இருக்குன்னு கேட்டேன். நானும் அதுதான் சொன்னேன். சரியா நான் பார்க்கல, அதான் கொஞ்சம் தள்ளி நின்னீங்கன்னா பார்த்து சொல்றேன். திடீர் வர பார்த்து சொல்லு. சரியா எதுவும் தெரியலையே. என்ன? ஒண்ணும் இல்ல. அப்போ ஆன்சர் கரெக்டா வராது. ஓகேவா? ஓகே தான், சொல்லு. சொல்லியே ஆகணுமா? ஆமாடா, சொல்லு. உங்களுக்கு வேற கலர் சரியா கிடைக்கலையா? ஏ, இந்த கலர் ஆஃப் சரி நல்லா இல்லையா? நல்லா இருக்கு, பட் உங்களுக்கு செட் ஆகல. செட் ஆகலையா? சுத்தமா நல்லா இல்ல. அப்படியா? எனக்கு எடுக்கலையா? ம் அப்ப நான் வேற சேஞ்ச் பண்ணிக்கவா? உடனே பண்ணுங்க, நான் கூட ஹெல்ப் பண்றேன். எது? இல்ல, உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல, அதான் நானும்
கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்னு. ஓ அப்படியா? பட் நீ ஒன்றும் ஹெல்ப் பண்ண வேணாம், நான் பார்த்துக்கிறேன். இல்லப்பா, நீங்க மட்டும்தான் டைம் ஆகும், அதான் நானும் ஒரு உதவி. டி பொறுக்கி, உன்னை கொண்டுடுவேன். இப்போதைக்கு உங்க உதவி தேவையில்ல. சரி, வேற என்ன கலர் போட்டுட்டு வர? சொல்லவா? ம் கிரீன் கலர் கூட ஓகே தான். கிரீன் கலரா? நான் கூட கிரீன். டி பொறுக்கி, உன்னை. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க, உங்களுக்கு எதுக்கு சிரமம்னா அது கூட நல்லதா இருக்கும். உன்னை கொல்ல போற. அதுக்கு தான் வெயிட் பண்றேன். ஓய், என்னாச்சு? தள்ளி போயிட்ட? ஒன்றும் இல்லை, நீங்க போயிட்டு தூங்குங்க. ஹலோ, என்னாச்சு? என்னை விட்டு விலகி போற? இல்லை, நீங்க போயிட்டு தூங்குங்க. சரி, அவங்கிட்ட ஒன்று கேட்கவா? ம் என்ன பாரு, என்ன தரைய பார்த்துட்டு இருக்க? அப்படி சொல்லுங்க. என்ன பண்ணி என்னை விட ரொம்ப வெக்கப்படுறியே? அதெல்லாம் இல்லை, என்னன்னு சொல்லுங்க. நீ இப்படி இருந்தா நான் எப்படி சொல்ல? என்ன பாரு. சரி, நான் இன்னொரு நாள் கேட்க. ஓய் ஹல்க், என்ன நீ என்ன பாரு. என்னன்னு சொல்லுங்க. என்ன பார்க்க மாட்டியா? இல்ல, வேணாம். என்ன வேணா? என் மூஞ்சி பார்க்க நல்லா இல்லையா? அந்த அளவுக்கா கொடூரமா இருக்க? அப்படி இல்ல. வேற எப்படி? ஆனா நீ வெக்கப்படும் போது கூட அழகா தான் இருக்க. ஓய், சேம் பென்ஸ். சேம் பென்ஸ். நீயும் நானும் எல்லோ எல்லோ. எப்படி? சரி, சாக்லேட் கொடு. இப்போவா? இல்லையே, நான் நாளைக்கு கொடுக்கவா? ஆனா எனக்கு இப்பவே வேணுமே. சரி, 10 minutes வெயிட் பண்ணுங்க, நான் போயிட்டு வரேன். ஓகே, பட் இப்போ கடை இருக்காதே, போனாலும் வேஸ்ட் தான். அதனால நீ நாளைக்கு சாக்லேட் கொடு, நான் இப்போ எடுத்துக்கிறேன். என்னது? சாக்லேட். சாக்லேட்டா? எங்க இருக்கு? எடுத்துக்க போறீங்க? இங்கதான் இருக்கு. என்ன, நீங்க வாங்கி வச்சிருக்கீங்களா? ஆமா, சாக்லேட். என்ன ரொம்ப. வேண்டாம், நான் குளிக்கல. பரவாயில்ல. பரவாயில்லையா? வேணாம். ஆமா, எனக்கு உன் வாசனை தான் வேணும், அதுவே போதும். வேண்டாம், நான் ப்ரஷ் பண்ணல. எனக்கு ஓகே தான். ஓய் ஹல்க், என்ன பாரு. ஓய், பார்க்க மாட்டியா? எனக்கு டோட்டி கிஸ் கூட ஓகே தான். கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன். ஒன் பைட். சொர்க்கபுரம் போவானோ நல்ல வழிக்காமே, ஒட்டிக்கினமே நீ தொடங்கட்டும் உறவு, வட்டிக்கடை போல வளரட்டும் வயிறு, கொஞ்ச நேரம் என்ன கொல்லையா ஐயா, கொஞ்ச நேரம் என்ன கொல்லையா. இரவை நள்ளிரவை உன் உரிமை என்று கொண்டாடு, அழகை உனதழகை நீ அள்ளி தந்து திண்டாடு, புடவை எங்கும் புதுமை செய்து பூப்பறித்து கொண்டாயே, உடை கலைந்து என்னில் உன்னை ஒப்படைத்து நின்றாயே, மார்பு மீது மெத்தை போடு ரோமகாலே மெத்தையாடு, விடிய விடிய விரதம் முடிகிறதே வைப்பேனே வை வை. வசியக்காரி வசியக்காரி பழைய வீசி போறாயே, வசியக்காரி வசியக்காரி பழச்சு போட்டு போறா. சாரி, காயப்படுத்திட்டேனா? இல்ல, அதுக்கு எதுக்கு சாரி? நானும் தானே உன்னை
ஃபுல் மீல்ஸு கூட ரெடியாக தான் இருக்கு. நீ இப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். ஆ ஒன்றும் இல்லை. சரி, தூங்கலாமா? ம் எனக்கு தூக்கம் தான் வருது. 1 வீக்கா சரியா தூங்கலை. சாரி, என்னால தானே. எத்தனை டைம் சாரி சொல்லிட்டு இருப்ப? நான் தான் அந்த பேச்சு விடுன்னு சொன்னேன்ல. வா தூங்கலாம். ம்